நான் வந்து மதியானம் தான் உள்ளுக்கு வந்தேன், 2 மணிக்கு தான் வந்தேன் உள்ளுக்கு வந்து இவ்வளோ மாடு பிடிப்பேன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா ரொம்ப அதிகமான போட்டி. இப்போலாம் நிறையா பேர் காலையில் இறங்கி நல்லா பிடிச்சிட்டாங்க. மதியானம் இறங்கி நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எடுப்பேன் நானே எதிர்பார்க்கல. போராடினே வெற்றி கிடச்சிருச்சு, அவ்வளோதான். ஏன்னா ஆனால் அரசுக்கு நான் இதோட 7-8 வருஷம் கோரிக்கை வச்சுட்டேன். வேலை தான் ஒரு வேலை. நானும் ஒரு 8-9 வருஷமாக பரிசு எடுத்துக்கிறேன். ஒரு வேலை வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும். எல்லா டிகிரி முடிச்சிருக்கேன், டிசி. இப்போ படிக்கலை, வீட்டில் சும்மா தான் அம்மா கூட கட்டட வேலைக்கு போகிறேன். அதான் மாடு பிடிக்கிற மூலியமா அம்மா வந்து மாடு பிடிச்சி நீ ஊர் சுற்றிக்கிட்டு தான் தர்ற, வெட்டியா தர்ற அப்படின்றாங்க. மாடு பிடிக்கிற மூலியமாக ஒரு வேலை வாங்கி கொடுத்தா அம்மா உங்களுக்கு நல்லா இருக்குங்க. எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேயே இறந்துட்டார். அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான் வளர்க்குறாங்க. எத்தனை மணி? 19 மாடு பிடிச்சிருக்கேன். மாடு பிடிக்க எங்கள் ஊரில் வந்து எங்கள் குழு இருக்குண்ணே, கருப்பாரணி, ஐயமாண்டி, பாண்டிச்சாமி, வடமாடு குழு இருக்குது. அந்த குழுவில் உள்ள எங்கள் கேப்டனு, எங்கள் முன்னோர்கள் முனிச்சாமி, முனிச்சாமி அண்ணே, அர்ச்சனா, பாண்டியண்ணே, அவங்க வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் தான் இது. ஏன்னா இந்த வெற்றி எனக்கு சேராது, அவங்க என்னோட குருநாதருக்கு தான் சேரும் இந்த வெற்றி வந்து. ஏன்னா அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க எனக்காண்டி. ஏன்னா அதான் ஃப்ரெண்டு ஆரம்பத்தில் வந்து நானே எங்கள் குருநாதர் 2 பேர் தான் உள்ளே வந்தோம். அதுக்கப்புறம் நான் சிங்கிளாக தான் மாடு பிடிச்சிக்கிருந்தேன். நான் கஷ்டப்படுறத பார்த்துட்டு அண்ணன் இவங்க தெரிஞ்ச அண்ணன் இவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. சக்தி அண்ணே, இந்த யோகேஷ் அண்ணே, ஒரு 2-3 பேர் தெரில எனக்கு, ஒரு 4-5 பேருக்கு ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. கடைசி சுற்று வந்து பரிசு எடுத்தே ஆகணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை இருந்துச்சு எனக்கு. இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னு. டெக்னிக்கெலாம் கிடையாதுண்ணே, அது வந்து அதான் குருநாதர் சொல்லி கொடுக்குற பாடம் தான் எல்லாமே. விரதம், ஆமாம் விரதம் இருப்போம். கார்த்திக், கருப்பாயிரணி கார்த்திக்.